ஹாய் நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எல்ஏஓ கார்டல் வியூவில் வந்து எங்கேஜ் பண்ணி எல்ஏஓ கார்டல் வியூ பார்த்துட்ருக்கோம். எல்ஏடி அண்ட் எல்சிஎக்ஸ் ரேமஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆர்ஐஓ கார்டல் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஆர்ஐஓ கார்டல் வியூவில் நம்ம எல்சிஎக்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஐஓ கிரேனியல் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஆர்ஐஓ கிரேனியல்லையும் கிளியராக நம்மளுக்கு வந்து வியூ வந்து நல்லா தெரியுது. வெசல்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுது. இது வந்து ஆர்சிஐ ரெட்ரோகேட் வந்து இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள், ஆர்சிஐ ரெட்ரோகேட் இருக்கிறது. அண்ட் வந்து இந்த ஆர்சிஐயில் வந்து ப்ராக்சிமலாக ஆல்ரெடி பிளாக் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஸ்டண்டிங் பண்ணே ஆகணும். ஸ்டண்டிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வெசல்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். நம்ம வந்து டியூப் ஹெல்ப்போடு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணி கூட லைட்டாக வெசல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம பிடிசிஏ ஒயரும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான் எப்பயும் பண்ணுற போல் பிடிசிஏ. ஃபஸ்ட்டு வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணுறோம். பிடிசிஏ நீடில் வித் டார்க்கர் இதை வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டான வெசிலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பிடிசிஏ ஒயரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெசிலோட சைஸை வச்சு பலூன்ஸ் எடுக்கிறோம். பலூன்ஸ் 2 பலூனா இல்லை 2.5 பலூனா 3 பலூனா எடுத்து நம்ம அதை வச்சு டைலட்டேஷன் பண்ணுறோம். டைலட்டேஷன் பண்ணும்போது வெசில் ஓப்பன் ஆகும். வெசில் ஓப்பன் ஆகிட்ட பின்னாடி நம்ம வந்து ஸ்டண்டிங் எப்பயுமே பண்ணுவோம். இதுதான் நம்ம நார்மலாக ப்ரொசீஜராக பண்ணுறது நம்ம. அண்ட் வந்து மிட் ஆர்சிஏ கூட ஆல்ரெடி பிளாக் இருக்குது. அங்கே வந்து பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரான்ச்னால நம்மளுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேருந்து. ஆல்ரெடி மிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கேயும் நம்ம டைலட்டேஷன் பண்ணி ஆகணும். பட்டு நம்மளுக்கு வந்து வியூவில் ஆங்கிள்ஸில் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே பிரான்ச்சஸ் வந்து மறைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வியூஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிரேனியல் வியூவில் கூட ஒழுங்காக நம்மளுக்கு வந்து கிளியராக இமேஜ் கிடைக்க மாட்டேன்ருக்கு. அதனால் இப்போ நம்ம 2 பலூன்லேயே வந்து டைலட்டேஷன் பண்ணலான்னு சொல்லி 2 பலூன்லேயே டைலட்டேஷன் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெசிலுக்கு 2 பலூனில் பண்ணதுனால கொஞ்சம் வந்து வெசில் ஓப்பன் ஆகும். வெசில் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நம்ம வந்து ஸ்டண்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெசில் ஓப்பன் ஆனால் மட்டும் தான் நம்மளால் ஸ்டண்டிங் பண்ண முடியும். வெசில் ஓப்பன் ஆகாமல் நம்ம வந்து ஸ்டண்டிங் பண்ணுறோம்னா எதுவுமே யூஸ் இருக்காது நம்மளுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெசில் ஓப்பன் பண்ண பார்ப்போம் இந்த கேஸில். அண்ட் ஆர்சியை வந்து நம்ம ப்ராக்சிமலாக வந்து டைலட்டேஷன் பண்ணிட்டோம். ப்ராக்சிமலாக டைலட்டேஷன் பண்ணிட்ட அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மிட்டில் வந்து பலூன் போக மாட்டேருக்கு. மிட்டில் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போகாதனால இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், கைடு ஒயர் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கைடு ஒயரோட ஹெல்ப்னால நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணும்போது பலூன் வந்து நல்லா நம்மளுக்கு எந்த ரீஜனில் போய் ப்ளேஸ் ஆகணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் ஆகிட்டு நம்மளால் டைலட்டேஷன் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து மோஸ்ட்டாக கைடு ஒயர் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கைடு ஒயர் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். அங்கே ஆர்சிஐ மிட் பொசிஷனில் வந்து ஒரு பிளாக் ரவுண்டாக தெரியுது பாருங்கள். அதுதான் கைடு ஒயர். அதுதான் கைடு ஒயர் நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஆங்கிளில் கைடு ஒயர் ஹெல்ப்னால இப்போ நம்ம வந்து மிட் பொசிஷன் அந்த பிரான்ச்சஸ் அங்கே பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இப்போ பலூன் இதாகிட்டனால நம்ம வந்து டைலட்டேஷன் பண்ணுறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 2 பலூனால் நம்ம கரெக்டாக டைலட்டேஷன் பண்ணிடலாம். இங்கே டைலட்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு போனால் வெசல்ஸ் இப்படி இருக்குது. நம்ம கைடு ஒயர் வந்து ஆல்ரெடி அங்கேயே தான் கீப் பண்ணி வச்சுட்ருக்கோம். கைடு ஒயர் நம்ம வந்து வெளியே எடுக்கலை. கைடு ஒயருக்குள்ளவே நம்ம வந்து ஸ்டண்டிங் பலூன் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டண்டிங் வந்து போயிட்டு நம்ம வந்து ஸ்டண்ட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டண்டிங் பலூன்லேயே பண்ண போகிறோம். ஸ்டண்டிங் பலூன் உள்ளே போயிட்டு பின்னாடி கூட வந்து நம்மளுக்கு அந்த மிட் பொசிஷனில் வந்து போக மாட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து லீஷன் வந்து டைட் லீஷனாக இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். 2 பலூனோ 2.5 பலூன் யூஸ் பண்ணி கூட நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கூட அந்த வெசில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேன்ருக்கு. அந்த ஸ்டண்டிங் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நம்மளை வந்து ஆங்கிள் பை ஆங்கிளாக காட்டிகிட்ருக்கேன். அண்ட் வியூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போயாவது நம்மளுக்கு வந்து அந்த ஓவர்லேப்பிங் இல்லாமல் நம்மளுக்கு வியூ கரெக்டாக கிளியராக கிடச்சி எங்கே வந்து சிவியராக பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்ல. அதனால் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் வியூஸ் வந்து மாற்றி பார்த்துட்ருக்கோம். கிரேனியல் வியூவில் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். கிரேனியல் வியூவில் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸ்டண்டிங் பொசிஷனுக்கான நம்ம நினைக்கிற மாதிரி போகல. நம்ம கைடு ஒயர் கூட பேக் எடுத்தாச்சு. கைடு ஒயர் கூட பேக் கொஞ்சம் எடுத்துகிட்டு பின்னாடி கூட பார்த்தாலும் அது போக மாட்டிருக்கு. வெசல்ஸில் வந்து நார்மலாக பிஎல்வியில் தான் நம்ம வந்து பிடிசிஏ ஒயரும் வச்சிட்ருக்கோம். வச்ச மாதிரியே அது அப்படியே இருக்குது. பிடிசிஏ ஒயர் கூட நம்ம கைடு ஒயர் கூட கொஞ்சம் பேக் எடுத்தாச்சு. கைடு ஒயர் எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ராக்சிமலில் வந்து நம்ம அகைன் ஒரு டைம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் கைடு ஒயரை கூட நம்ம பேக் எடுத்துகிட்டு கைடு ஒயருக்குள்ளே தான் பலூன் இருக்குது. இங்கே வந்து ஃப்ளூரோவில் நல்லா நம்மளுக்கு தெரியுது இமேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு சினி எடுத்து பார்த்துட்ருக்கோம். சினியில் கூட நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது கிளியராக. நம்ம வந்து இது ஸ்டண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் பட் ஸ்டென்ட் பலூன் வந்து உள்ளே போக மாட்டிருக்கு. டைட்டாக இருக்குது. அந்த
மிட் லீஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து லீஷனும் கரெக்டாக வியூ கிடைக்க மாட்டேன்ருக்கு. இருந்தாலுமே ரொம்ப டைட் லீஷனாக இருக்குது. நம்ம ஸ்டென்ட் பண்ணவும் முடியல. நம்ம ப்ரீ டைலேட்டேஷன் கூட பண்ணிட்டோம். ப்ரீ டைலேட்டேஷன் பண்ணிட்டு கூட நம்மளால் ஸ்டென்டிங் பண்ண முடியல. சரி ப்ராக்சிமலாக மேலே வந்து கூட க்ளோஸ் ஆகிட்டுருக்கு வெசில்ஸு. அதுக்கும் நம்ம ஆல்ரெடி பண்ணோம். இப்போ அகெயின் பண்ண போகிறோம். 2.5 பலூனை வந்து நம்ம அகெயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரே வழி என்னென்னா பட்டி ஒயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டாக இதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ பிஎல்வியில் இருந்தது வந்து நம்ம பிடிஎல்ல போட்டுட்டு ஸ்டென்ட் பலூன் எடுத்துகிட்டு வந்தோம். ப்ராக்சிமல்லேருந்து மிட்டுக்கு ஸ்டென்ட் பலூன் எடுத்துகிட்டு வரோம். அப்போ கூட முடியல. இதுக்கு வந்து பட்டி ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட்டி ஒயர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். பட்டி ஒயர் மெத்தடில் கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிஎல்வியில் ஒரு ஒயரும் பிடிஎல்ல ஒரு ஒயரும் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஸ்டென்ட் பலூன் வந்து மிட் போர்ஷனுக்கு போகல. நம்ம நினச்ச மாதிரி நம்ம எங்கே போகணும்னு நினச்சோமோ அது வந்து மிட் போர்ஷன் போகல. அண்ட் ஆங்கிள்ஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியும் பார்த்தாச்சு, கரெக்டாக இருந்தாலுமே பட் போகல. இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சிஏபிஜிக்கு அனுப்புறது தான் அந்த பேஷண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நம்மளால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். பேஷண்ட் ரொம்ப டிக்ளேர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிஏபிஜிக்கு தான் இது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்.